வணக்கம். இந்த விழா திஷா அகாடமியின் 8வது ஆண்டு விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி தொடங்குகிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய அலுவல்களுக்கு இடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி பேரன்புடன் வரவேற்கிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் டைரக்டர் திரு ஸ்ரீதர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வின்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி ஸ்ரீதர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி எனும் போர்க்களம் கொண்டு தடைகளை தாண்டி கலை நிகழ்ச்சிகளை நடத்த வந்திருக்கும் நம் சிறார்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கை நெஞ்சத்தில் வைத்து இந்நிகழ்ச்சியை கண்டு களித்து சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் குணத்தின் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் விளங்குபவர். களைப்பே இல்லாத அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர். இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்திருக்கும், புல்லும் போர்வாலாய் மாறும். We welcome our Sir Mr. Shanmugam, founder of Vetri IAS Study Circle, Vetri NEET Gateway, Vetri Engineering Academy, Vetri Shanmugam Publication LLP, founder and director of Vetri IAS Study Circle. He is a mechanical engineer and has extensive experience in coaching for the UPSC, TNPSC examination and founder of the Vetri Group of Institution. We welcome to us, sir. Next, we welcome Dr. Preeti Bhargavi ma'am, Deputy Collector. She is the election officer who wants to bring a chance among votes. Okay. பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம், சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பின் அடையாளமாக விளங்கும் துணிச்சலும் சேவையும் ஒருங்கிணைந்த சிறந்த பெண் ஆளுமையான மாண்புமிகு டாக்டர் பிரீத்தி பார்கவி நம்முடன் இருப்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. இவர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் மற்றும் சித்த மருத்துவராக இருந்து துணை ஆட்சியராக உருவாகி உள்ள இவர்களின் மகள் நமது அகாடமியின் பரத மாணவி, சலங்கை பூஜையில் உள்ள மாணவி என்பதை பெருமிதத்துடன் கூறுகிறோம். கல்வி, கலை, இலக்கியம் என பன்முகத்திறன் கொண்ட நம் சிந்தனையை தூண்டும் வகையில் சிறப்புரையாற்ற வந்துள்ள இன்றைய பேச்சாளர் திருமதி டாக்டர் ஜெனரிரெக்ஸ் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் வருகை எங்களுக்கு புதிய வழிகாட்டுதலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. Next we welcome Karnan sir from Thuthukudi. Thank you.
Next, ma'am, honor our chief guest, Mrs. Janani Rex, madam. Mr. Sridhar sir, please honor our chief guest, Mr. Shanmugam, founder of the IAS Study Center. Welcome to honor our chief guest, Mr. Karnan. Mr. Shanmugam sir, please welcome to give some speech. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மாலை வந்து மிக மிக சிறப்பாக இருந்தது. குழந்தைகளை அப்படி கவனிக்க கொஞ்சம். அதாவது பேரண்ட்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து மொபைல் டிவின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆறுதல், நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து கூட்டு வந்திருக்கீங்க, கூட்டு வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல உங்களுக்கு நன்றி. அதே போல் நம்ம மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ஸ்ரீதர் அக்கா வந்து பயங்கரமாக நன்றி சொல்லணும். உண்மையிலே மிகப்பெரிய புண்ணியமான ஒரு செயல் இது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி குழந்தைகளை வந்து அந்த ஒரு குழந்தை பருவத்திலேயே நம்ம சரியான பாதையை காமிச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய இடங்களுக்கு செல்வாங்க. அது வந்து அவங்க செய்கிற காரியம் மிகப்பெரிய காரியம். உண்மையிலே ரொம்ப உட்கார்ந்துருக்கும்போது அந்த முதல்ல அந்த பரதநாட்டியம் சலங்கை வழி இது பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக பயங்கரமாக அந்த பெண் தெய்வங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து குழந்தைகளை பார்த்த மாதிரி இல்லை, பெண் தெய்வங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. அந்த உணர்வு உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அது வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து அவங்க கூட நின்று அதை பண்ண விதம் வந்து எக்ஸ்ட்ரானரி. சரி, எனக்கெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வருத்தமாக இருந்துச்சு, ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு. ஏன்னா எனக்கு ரெண்டுமே பசங்க. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அது தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது சிலம்பம். உண்மையிலே அந்த பசங்க ரெண்டு சின்ன பசங்களும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அதுக்கடுத்தது பாடினவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. அதுலேயும் அவர் பாட்டோட ட்ரம்ஸ் அவர் சும்மா வச்சு கலக்கிட்டாரு, வேற லெவலில் ட்ரம்ஸ் அடித்தார். ஏதோ சினிமா உலகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார் அவர். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கலை நயமே இங்கே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த குழந்தைகள் எல்லாம் இன்னும் நல்ல பெரிய லெவலில் இன்னும் நல்ல முன்னேறி வரணும். அவங்க பரவாயில்ல, அவங்க அதில் வந்து மிஸ்ஸஸ் பிரீத்தி பார்கவி மேடம் கூட அவங்க வீட்டுக்காரரும் உண்மையிலே வந்து அவங்க குழந்தைய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்து டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமில் மாநில அளவில் முதலிடம் பெற்றவங்க. அந்த பேட்சில் ஸ்டேட் ஃபஸ்ட். அவங்க ஆக்சுவலி டெப்டி கலெக்டர் ஆகி இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலராக இப்போ வர்றாங்க. ஸோ அவங்களாம் அவங்க குழந்தைகளை கூட்டு வந்திருக்கும் போது மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கண்டிப்பாக நல்ல இன்ஸ்பயராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ எவ்ரிபடி. நானும் அடுத்தது என் பசங்களை ஏதாவது சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. ஏன்னா பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா குழந்தைகளோட மிங்கிள் ஆகி இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு இந்த காலத்தில் வந்து ஒரு ஜாதியற்ற மதமற்ற அதெல்லாம் தாண்டி எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக ஒரு சமூகத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக நிற்கும் போது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது மென்மேலும் வளர்ந்து
மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அந்த அகாடமி வரணும். அதுக்கு என்னுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. வெல்கம் டு அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் ரமணி மாதவன், 147வது டிவிஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், மெம்பர் ஆஃப் எஜுகேஷன் கமிட்டி. ஸோ மேம், ப்ளீஸ் ஹானர் அவர் சீஃப் கெஸ்ட். The General next, madam, please come to give a speech. Magirchiyana Malai Vanakkam. Wishing you all a very happy evening. This is Dr. Janani Rex, and I am a genetic brain reader. So I'm very happy to be as one of the guests here today, and wishing Dr. Vijayalakshmi Sridhar best wishes, congratulations, and wishing you a lot more. In the 8th annual day celebration என்றது வந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு விழாவை வந்து இது கொண்டாடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இங்கே பார்க்குற ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு 5 வயசு குழந்தையோ டான்ஸ் ஆட வைக்க முடியும் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து அவங்களோட கை வண்ணம் என்னன்றது வந்து திசா அகாடமியோடைய கைவண்ணம் என்னன்றது வந்து ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் 9th ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சலங்கை பூஜையில் கண்டிப்பாக ஒரு 100 பசங்களாவது ஸ்டேஜில் இருப்பாங்கன்றது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. இட் வாஸ் ஸோ ப்ரொஃபஷ்னல், ஸோ பியூட்டிஃபுல். நிறைய பசங்க வந்து ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடின மாதிரியே தெரியலை. இட்ஸ் அப்சல்யூட்லி அ பிளெஸ்ஸிங். அண்ட் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா வந்து பசங்களுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்து உட்காருங்க பார்த்தீங்களா. திஸ் இஸ் த ட்ரூ சர்டிஃபிகேட் யூ ஆர் கிவிங் ஃபார் யுவர் சில்ட்ரன். நாளைக்கு உங்கள் பசங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான், ஸ்டேஜில் நிற்கும் போதே என்னுடைய அப்பா அம்மா என்னை பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த விதத்தில் வந்து பியூட்டிஃபுல் பேரண்ட்ஸ் மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சில்ட்ரன் இன்னும் யாரெல்லாம் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலையோ அடுத்தது எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மில் போட முடியும்ன்றதை பாருங்கள். படிப்புக்கும் மேலே இருக்கிறது வந்து இந்த கலைத்துறை. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் மை டியர் விஜி, கீப் ராக்கிங். தேங்க்யூ. Thank you, ma'am. Next, Mr. Preeti Bhargavi, ma'am, come and give some advice for the women. ஸோ நீங்கள் உருவாக்கின அந்த பிங்க் பூத் மாதிரி எங்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிவ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஈவினிங்கில் ஒரு கெஸ்ட்டாக இருக்கிறது. அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய பாப்பாவோட சலங்க பூஜையும் இன்றைக்கி நடந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு இமோஷ்னல் டே. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது என்னோடய 3வது 4வது வருஷம் நான் டிசா ஆனுவல் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் விஜி மேம் பற்றி சொல்லியே ஆகணும். ஷீ இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி நவ். என்னோடய பாப்பா நான் 4 வருஷமாக கண்டிப்பாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்குறேன். அவகிட்ட ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேஷன் எல்லாமே இந்த பரதம் கொண்டு வந்திருக்குன்னு நான் சாலிடாக சொல்லுவேன். இந்த சலங்க பூஜைக்காக அவள் வந்து அவளுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு 1 மாதம் முன்னாடி இருந்து நான்வெஜ் அவள் சாப்பிடவே இல்லை. ஈவன் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஹாட் வாட்டரில் கூட குளிக்கல. அதுவும் இவ்வளோ பனிலையும் இல்லை, இது வந்து நம்ம பியூரிஃபைடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இவ்வளோ டிசிப்ளின்டாக அவள் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதான் நான் பேரண்ட்ஸுக்கு வந்து நான் அட்வைஸாக சொல்லலை, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களோட கேரக்டரை பெரிய லெவலில் ஷேப் பண்ணுறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ இங்கே இருக்க நிறைய பசங்களும் அவங்களோட பேரண்ட்ஸ் இதை பார்த்துருப்பீங்க. என்னோட மெயின் குறிக்கோளும் இப்போ நிறைய இடத்துல நம்ம பப்ளிக் பிளேசஸில் பார்க்குறோம், எல்லா பசங்க கையிலையும் ஃபோன் இருக்குது. நான் தான் இப்போ வெற்றி சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படி மேடம் இப்படி அப்படின்னாரு. நான் நிஜமாக சொல்கிறேன், ஃபோனுனா என்னன்னே என் குழந்தைங்களுக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு 7th, என் 2வது பாப்பாவுக்கு 4 வயசு தான். பிறந்ததுலேருந்து 2 பேருக்கும் ஃபோனே கிடையாது, கேம்ஸ் கிடையாது, ரீல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது.
குரூப்பில் ஏதாவது பார்க்கணுன்னா என்கிட்ட கேட்கணும், என் ஃபோனில் நான் கொடுப்பேன், என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு ஃபோனை வச்சிடணும். இவ்வளோ தான். டிவி வேணால் பார்ப்பாங்க, அதுலேயும் என்ன பார்ப்பாங்கன்றதை நான் ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இதில் இருந்தேன்னா, இந்த ஏஜில் நம்ம அந்த அடிக்ஷனை விட்டுட்டோன்னா ஃப்யூச்சரில் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கரிக்குலம்க்கு. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு 7th 8th இல்லை 9th மேலே வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். பட் கண்டிப்பாக அது ரொம்ப தப்பு. எந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரெயின் கரிக்குலமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்றதை நான் ஷுவராக நம்புகிறேன். இங்கே எல்லா பேரண்ட்ஸும் அதை நம்பினால தான் குழந்தைங்கள ஒவ்வொரு விதத்தில் சேர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய பாராட்டுக்கள். ஒவ்வொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டிசா அகாடமி இன்னும் பெருசாக வளரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் மிஸ்டர் கர்னல் சார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். இருக்கிற பெற்றோர்கள் மற்றும் சிறார்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிற ஐயா அம்மாமார்கள் அனைவருக்கும் முதற்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்புக்கும் மரியாதைக்கு உரிய அண்ணாச்சி மகள் விஜயலட்சுமி அவர்களுடைய கணவர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு மேடையை அமைத்து தந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்காக எல்லோரையும் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் தங்களுடைய தான் கற்ற கல்வியை தனக்குள்ளே வைத்து கொள்ளாதபடி எல்லோரும் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோருக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து சிலம்பம் அப்புறம் தற்காப்பு கலை, பரதம் மற்றும் இன்னும் அநேக கலைகளை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு சிறப்பான வழியில் நடத்துறதுக்காக மீண்டும் அவர்களுக்கு சிறந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைய சூழ்நிலைகளில் பிள்ளைகள் செல்ஃபோன்லேயும் டிவிலையும் மூழ்கி தன்னுடைய கவனங்களை சிதறடித்து தவறான வழிகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலையை மாற்றி பிள்ளைகளை பூரா ஒரு கலையும் ஆர்வமும் கதைகளும் காவியங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாட்டும் பரதமும் நாட்டியமும் நம்முடைய பழங்கால கதைகளெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி இவங்க சொல்லிக் கொடுத்த இந்த கதைகள்லேயே எல்லா கதைகளும் நம்முடைய புராண கதைகள் நம்முடைய முன்னோர்களுடைய சிறப்புகளெல்லாம் சொல்லி பிள்ளைகளை தவறான பாதையில் போகக்கூடிய நிலையில் அந்த அழிவான பாதையை நோக்கி போகக்கூடிய சிறார்களுடைய எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் நல்லதொரு கருத்தையும் நல்லதொரு வளர்ச்சியையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் நல்லதொரு ஆர்வத்தையும் அவங்களுக்கு பல வகையில் புகட்டி கொண்டிருக்கிற இந்த அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கிற சகோதரி விஜயலட்சுமியும் அவருடைய அதுக்கு துணை புரிகிற அவருடைய கணவர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். இது போன்ற அநேக குழந்தைகள் அவர்களால் பயன்பெற்றிருக்காங்க. எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி கலைகளில் ஈடுபடுத்தி தவறான சிந்தனைகள் எண்ணங்கள்லேருந்து திருப்பி ஒழுங்கான பாதையில் கொண்டு வந்தால் நாடு வீடு எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்காக நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 147வது வார்டில் வந்து நம்ம விஜயலட்சுமி மேம் வந்து சிறப்பான இந்த பரதநாட்டியம் கலையை வந்து அரங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம சிறப்பான நடனம் ஆடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நம்மளுடைய விஜயலட்சுமி மேம் வந்து இந்த கலைகளை வந்து நிறைய பரதநாட்டியம் நிறைய ஒரு விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க மேலும் மேலும் இன்னும் நிறைய கலைகளை கற்று இதே போல் பரதநாட்டியம் அரங்கேற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவங்கள இங்கே சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் அவங்க சிறப்பிக்க வேண்டும் என்று அவங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். டிசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிசா பியூட்டி அகாடமி 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதில் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பியூட்டிஷியன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ கோர்ஸ் அது.
3 months கோர்ஸ் 2 பேட்சஸ் முடிச்சாச்சு. அந்த 2 பேட்சஸ்லேயும் வந்த பெண்களுக்கு மேக்ஸிமம் அட்டண்டன்ஸ் வந்தவங்களை இப்போ நம்ம ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்கள பாராட்ட போகிறோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு 3 மாதம் கிளாஸ் வர்றதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவங்க ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கோர்ஸுக்கும் வந்து நல்லபடியாக 3 months கோர்ஸ் முடிச்சுட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் மந்த் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் ஒருத்தரும் தொழிலதிபர் ஆகிடுவாங்க. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் எங்களுக்கு.